ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உச்சகட்ட பரபரப்பு நோக்கி போயிட்டு இருக்க தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை பேச போகிறோம். அதில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயுடைய வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க, அங்கீகரிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். அதாவது பொதுவாக ஒருத்தர் தேர்தல் ஜெயிச்சாலும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் விஜயவர்களுக்கு மட்டும் அவருடைய வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு நிராகரிக்காம அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தோஷமாக பார்க்கப்படுது. ஏன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் அப்படி. அதாவது எதிரிகள் தங்களுடைய அந்த அதிகாரத்தை எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்குலாம் தெரியும். அப்படின்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா சில குடைச்சல்லாம் கொடுத்தாங்க. அது நொட்டை இது நொட்டை, நீங்கள் அது பண்ணல இது பண்ணலன்ட்டு. சரி, அவங்க கேட்ட எல்லாத்தையுமே விஜயவர்கள் தயாராக வச்சு எல்லாம் சமர்ப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால 2 தொகுதியிலுமே விஜயவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சரியா, பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ விஜயவருடைய வேட்புமனு அதிகாரப்பூர்வமாக தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் சில பேர் பார்த்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் ஏற்றுக்கலாம், அவர்கிட்ட அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக பாமக சேர்ந்து திலகபாமா அப்படிங்கிறவங்க. அதனால் நீங்கள் ஏற்றுக்கூடாதுன்னு வழக்கறிஞரோட சேர்ந்து கொஞ்சம் அப்படி பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், இது இங்கே மட்டும் கிடையாது. இப்போ ஆதவர்ஜனாவுக்கு இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. ஆதவர்ஜனாவுடைய வேட்புமனையும் இப்போ சைடில் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்குள்ள சுயேட்சை வேட்பாளர் எல்லாரும் ஆதவர்ஜனாவுடைய வேட்புமனையில் சரியாக பார்த்தீங்கன்னா அவங்க சொத்து விவரத்தை காட்டலாம் அப்படி அப்படின்ட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா இது சுயேட்சை வேட்பாளர்லாம் கேட்கறது கிடையாது. எதிராளிகள் அந்த சுயேட்சை வேட்பாளர் மூலமாக அவங்க தானே நிப்பாட்டுறது. அப்புறம் என்ன சுயேட்சை வேட்பாளர் பொத்துக்கிட்டு அவளே பார்த்தீங்கன்னா பதிகிறாங்க. ஏதோ 1-2 பேர் சுயேட்சை பார்த்தீங்கன்னா தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடி இங்கே எல்லாமே இப்போ விஜய் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோசப் அப்படிங்கிற பேர்ல 2 பேர், விஜய் அப்படிங்கிற பேர்ல 2 பேர். இதெல்லாம் ஆதி காலத்து டெக்னிக்கு. சரி, அதே மாதிரி இப்போ ஆதவர்ஜனாவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆதவர்ஜனாவுடைய அந்த வேட்புமனுவை இன்னும் ஏற்கல, சைடில் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்தேன், அது ஆதவர்ஜன் பார்த்தீங்கன்னா வேட்புமனுவை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னும் முடிவு அதிகாரப்பூர்வமாக வந்துச்சா இன்னும் தெரில. ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயவருடைய வேட்புமனு ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் ஒவ்வொரு இதாக போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? அதனால தான் விஜயவர்களே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல போட்டிட்டது. இங்கே அவ்வளோ பெரிய வீரவசனம் பேசுவாங்க. அதாவது பயம் இல்லைன்னா ஒரு தொகுதியில் நிற்க வேண்டியதுதான். மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. இங்கே பிரச்சனை என்னன்னு தெரியும்ல. அதாவது விஜய்க்கு நான் மட்டும் இங்கே 1008 கண்டிஷனில் கொண்டு வந்துருவாங்க. அதில் ஏதாவது ஒன்று பண்ணி அவருடைய வேட்பு நிராகரிச்சிட்டா அதுக்காக சேஃபாக 2 தொகுதியில் நிற்காரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஜெயிச்சு நம்ம சட்டமன்றத்தில் போகணும், எம்எல்ஏ ஆயிடணும். நம்ம கட்சி ஆரம்பிச்சது வெளியிருந்து வேடிக்கை பார்க்கல, நம்ம உள்ளே போய் நம்ம மக்களுக்காக சேவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சாகணும். ஏன்னா அவர் தலைவர் ஜெயிக்காம கட்சி ஒன்றும் பண்ண முடியாது. தலைமை சரியாக இருக்கணும்ல. ஸோ அவர் முதல்ல ஜெயிக்கணும்ல. அதனால தான் 2 தொகுதியில் சேஃபாக அவர் போட்டிடுறாரு. அதில் ஒரு தப்புலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவில் அப்படிலாம் போட்டிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் சட்டமன்றத்தில் போகிறது பிடிக்காம நிறைய பேர் இங்கே கதறுவாங்க. அந்த கதறெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். சரி, இதில் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம், முக்கியமான டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கும் விஜயவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்செட் தான். தொடர்ந்து நம்ம அதை பற்றி என்ன பேச, விஜயவர்கள் தானே முடிவெடுக்கணும், தலைமை தானே முடிவெடுக்கணும். நம்மளுக்கு நல்லா தெரியுது நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறாரு, கண்டிப்பாக 234 தொகுதிக்கு அவர் போக மாட்டாங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எப்போ பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லா தொகுதிக்கும் வருவார், கிராமமாக வருவார்னு சொன்னாங்களோ அப்போவே தெரிஞ்சு போச்சு. சரி, அப்போ 234 தொகுதிக்கு அவர் போக வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் நாம் நினச்சோம் மாவட்டத்துலேயே எல்லா மாவட்டங்களையும் அவர் போகணும் அப்படின்னு நினச்சோம். இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா சிக்கலாக இவங்க பெர்மிஷன் கொடுக்கல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ண போது, அதுவும் சென்னையில் அவருக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கேன்சல் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா 1 மணி நேரத்தில் அவர் என்ன பண்ண முடியும்? அவர் வீட்டிலேருந்து கிளம்பினாலே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். அங்கேருந்து இன்ச்சேஜாக தான் அவர் வர முடியும். சரி, அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு இன்னும் சந்தோஷமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நாளைக்கு திருநெல்வேலியில் நெல்லை மல்ல கால் பதிக்காரு, அடுத்தப்பல தூத்துக்குடி ஒரு ரவுண்டு கலக்கிறார் தென் தமிழகத்தை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதிகாரப்பூர்வமாக புஷியானந்த் இப்போ ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தாரு, நாளைக்கு திருநெல்வேலியில் கால் பதிக்காரு அப்படின்ட்டு. ஸோ அங்கேயுமே ஏகப்பட்ட கண்டிஷன் தான் கொடுத்து தான் விட்டுருக்காங்க. அதாவது 54 கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல தான் பேசணுமா. அதனால் திருநெல்வேலி ஸ்டேஜில் போட்டு அங்கே மட்டும் கேடிசி அங்கே மட்டும் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போகிறாரு. தூத்துக்குடியிலும் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்ரீநாத் இருக்கார்ல. ஸோ அதனால் திருநெல்வேலி தூத்துக்குடி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வேற அளவில் போடுறது தென் தமிழகம். அதாவது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது சென்னையில் வந்தால் திருச்சியில் வந்தால் எப்படி இருக்கும் கூட்டம் அப்படின்ட்டு. திருநெல்வேலியில் பார்த்தது இல்லையே, தூத்துக்குடியை பார்த்தது இல்லையே, வேற லெவலில் போடுவாங்க நம்ம பசங்க. ஆனால் ஒன்று நம்ம பசங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லிக்கிறேன், அவர் வர்றதுங்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெரிய பெரிய பிளான்லாம் வச்சுருப்பீங்க, ரைட், ஓகே. ஆனால் தயவு செஞ்சு கொஞ்சம் கட்டுப்படுத்திடுங்க. அதாவது அவர் பக்கத்தில் வண்டியை ஓட்டிட்டு போகணும், பைக்கை முறுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற நினைக்காதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு அசம்பவம் நினச்சுன்னா அது திரும்பி விஜயவர்களுக்கு தான் பற்றி தலையில் தான் விழும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கேஸை சேர்த்து விடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கட்டுப்படுத்திடுங்க, நல்லபடியாக நிகழ்ச்சி நடக்கட்டும். ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அதாவது ரசிகர்கள் ஆதரவாளர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்குங்க. ஆனால் அதையும் மீறி தான் உற்சாகம் மீதியில் நீங்கள் அவர் கிட்ட போயிடணும், அவரை பார்த்துடணும், கை கொடுத்துட்டு போய் பைக்கில் போயிட்டு நிறைய சம்பவம் நடக்குது. அதனால் இதை நான் முன்னாடியே சொல்கிறேன். ஏன்னா நம்ம பசங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும்ல, திருநெல்வேலி தூத்துக்குடினா என்ன ஒரு அளப்பறை கொடுப்பாங்கன்னு, இது எதுக்கு ஃபேமஸ்ன்னு. ஸோ அதனால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க.
சரி நாளைக்கு இது இப்போ வரைக்கும் உறுதியாயிட்டு இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து பிரச்சாரத்தை ரத்துன்னு வந்துடக்கூடாது, அது வேற எனக்கு இதாக இருக்குது. ஸோ இது வந்து அதிகாரப்பூர்வம் வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக வராரு நாளைக்கு திருநெல்வேலியில். பார்க்கலாம் திருநெல்வேலியில் எப்படி ஒரு சம்பவம் நடக்கு, என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இத்தனை முதல் முறையாது பிரச்சாரம்ட்டு திருநெல்வேலிக்கு தான் ஃபஸ்ட் டைம் வராரு. திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு, திருச்சி சைட்லாம் 2 தடவை போயிட்டாரு. ஆனால் இந்த சைடு இப்போ தான் வராரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மட்டும் இல்லாமல் அவர் கன்னியாகுமரி சைடு இப்படி எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் வந்து மாவட்ட ரீதியாவது போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது விஜயபலுக்கு ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு செட் பண்ணிடுவாங்கல்ல, இப்போவே செட் ஆகிருப்பாங்க யாருக்கு ஓட்டு போணுங்கிறது இப்போவே மைண்ட் அளவில் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஆனால் இந்த சில பேர் நடுநிலைவாதிகள், சில பேர் இவருக்கு ஓடு அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுமே ஆளுக்கே நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா விஜயபல் அந்த காலத்தில் இறங்கி போகணும். இருக்கிற எல்லா நாட்களையும் யூஸ் பண்ணி அவர் வந்து மாவட்ட ரீதியாக போகும்போது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது. ஸோ அந்த வகையில் எப்படியோ ஒரு 2 நாட்கள் வேஸ்ட்டாக போனாலும் நாளைக்கு திருநெல்வேலியில் போறாரு. அதுக்கு அடுத்தாப்புலையும் எல்லா சுற்று பயணங்களையும் கரெக்டாக அவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். சரி, இந்த நேரத்தில் சீமான் பேசின பேச்சுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ரீசெண்டாக ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்குறாங்க, அதாவது நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி சேர்ந்தவங்களும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு தான் இருக்கீங்க, ஆனால் விஜயவர் மட்டும் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை சரியாக பண்ணாமல் இருக்காரு, அதுக்கு அவருக்கு நெருக்கடி கொடுக்கறதா சொல்லப்படுறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போதான் சீமான் வந்து முழுக்க முழுக்க விஜய் விமர்சிக்கிறதா குறிக்கோளை சேர்ந்து செயல்பட்டு இருக்காரு. திமுகவை எதிர்க்கிறதோ திமுக விமர்சிக்கிறதோ அவங்க கட்சியில் யாருமே பண்ண மாட்டேங்க, விஜய் தான் விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கேள்வி கிடைச்ச உடனே அது அப்படிதான், அதுக்கெல்லாம் தைரியம் வேணும், வீரம் வேணும். இப்போ நம்மளுக்கு போடாத வழக்கா, நான் வெளியே வந்தாலே எனக்கு எவ்வளோ வழக்குகள், 264 வழக்குகள் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துக்கிட்டு விஜய் வெளியே வராது காரணம் பயந்து தான் இருக்காரு. தைரியமாக வெளியே வரணுங்க. வெளியே வந்தால் மிஞ்சி மிஞ்சி போய் என்ன பண்ணுவாங்க, வழக்கு போடுவாங்கல்ல, அதெல்லாம் சமாளிக்க தெரியலன்னா இதுக்கெல்லாம் வரலாமா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக விமர்சிக்கிறார். நான் ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சீமானுக்கு பதிலே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ விஜய் அவர்கள் வெளியில் வந்தால் அவருக்கு வரக்கூடிய கூட்டமும் உங்களுக்கு வரக்கூடிய கூட்டமும் ஒன்றா. இப்போ நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஆனால் இது விஜய் இந்த இடத்துல நின்றாருன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ நம்மளுக்குமே விஜய் அவர்கள் வெளியில் வரணும், நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, உடச்சிட்டு வெளியே வாங்க அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குது. இருந்தாலும் விஜய் அவர்கள் வெளியில் வராதுக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மேலே வழக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற பயந்து போய் அவர் வராமல் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் வெளியில் வந்தார் சப்போஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கட்டுக்கடங்காத ஒரு மக்கள் கூட்டம் கூடும், அதில் திரும்பவும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மனசில் வச்சு, ஏன்னா அப்படி ஏதாவது ஆகி போச்சுன்னா அப்பவும் இதே வாய் உங்கள் வாயெல்லாம் அப்படி தானே பேசும். அதாவது அவர் கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியல அவருக்கு, அவர் தானே அது பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி 1008 விமர்சனங்கள் வைப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ இருந்தாலும் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ காலில் வெளியிடுங்க, நீங்கள் அப்படியே வெளியில் வாங்க அப்படின்னு ஆதங்கமாக பேசுறதுக்கும், உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரை என்ன பண்ணாலும் விமர்சிக்கணும் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே விஜய்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்லக்கூடிய கருத்துனா, உங்களுக்குலாம் உங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியல, இவரும் சரியான தலைவர் கிடையாது, தற்கொலை கூட்டமாக வச்சுட்டு இருக்காரு, ஏதோ விஜயவரில் எல்லாரையும் இப்படி நீங்கள் அலைங்க, என் காது முன்னாடியே ஓடிவாங்கன்னு சொன்னது மாதிரியும் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய கூட்டமும் அவருக்கு வரக்கூடிய கூட்டமும் ஒன்று கிடையாது, 2 கம்பேர் பண்ணவே கூடாது. அதையெல்லாம் இல்லை ரத்தம் பயங்கரமாக நிற்காங்க. அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பான கூட்டம் நம்மளுக்கு இல்லையான்னு தான் உங்களுக்குலாம் பொறாம, அதனால விஜயவரில் விமர்சிச்சுட்டு இருக்கீங்க. பொதுவாக இது வந்து எல்லாரும் விஜய் விமர்சிக்கிறது காரணம் இது ஒன்று தான். இல்லை ஆவணா எல்லாரும் இந்த ஒரு டைலாக் வச்சிடறாங்க, அதாவது விஜயவருக்கு பார்த்தீங்கன்னா தான் கூட்டத்தையே கட்டுப்படுத்தல, எல்லாம் தற்கொலை கூட்டமாக வச்சுட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு. அதாவது அவர் தான் கட்சிக்கு நிர்வாகிகளையா ஒழுங்குபடுத்தாமல் வச்சுட்டு இருக்காரு. இது எல்லாமே பொதுமக்களுங்க, எல்லா ஒட்டுமொத்த ஊருமே கிளம்பி வருது அவரை பார்க்கறதுக்காக. ஏன்னா அவர் சினிமா துறையில் இவ்வளோ கூட வச்சுட்டு இருக்காரு, ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இதெல்லாம் தனி மனிதனா எல்லாம் தன்னை வந்து ஒழுக்கமாக மாற்றிக்கிடணும். அது விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாரையுமே திருத்த முடியுமா, ஒட்டுமொத்த ஊருமே அங்கே நிற்குது, சின்ன குழந்தைங்க பெரிய வரைக்கும் நிற்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் உங்களுக்கு வரலேன்னு தான் உங்களுக்கு அது ஏக்கம் இருக்குது, புரியுது. அதுக்காக உடனே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஏதோ ஒரு தலைவராக அவங்க வந்து பார்த்து தான் கூட்டத்தை சரியாக கட்டுப்படுத்த வைக்க தெரியல, அப்படி வரல இப்படி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் யாருக்கும் வரல, இந்த மாதிரி கூட்டம் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. என்ன சொல்கிறேன், விஜயவரில் விமர்சிக்கணும், அதை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், என்னத்தை போய். அதாவது நாம் தமிழ் கட்சி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ எச்சத்தனமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதாவது முழுக்க முழுக்க எதிரி யாருன்னே விட்டுட்டு விஜயை விமர்சிக்கணும், விஜயை எதிர்க்கணும், என்ன ஒரு பழப்பு. சொல்லப்போனால் சில தம்பிகள் இல்லை அவங்க எல்லா கட்சியும் விமர்சிக்கிறாங்க, அதில் வந்து போகிற பக்கம் விஜய் விமர்சிக்கிறார் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களையும் தமிழ் கட்சிகள் தான் முழு நேரம் விமர்சிக்காங்க, மற்ற கொஞ்சம் போகிற பக்கம் தான் திமுக விமர்சிக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டா கட்சிகளை பற்றி விமர்சிக்கிறத படிக்கும், புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டு வந்த கட்சியை தான் 24 மணி நேரம் விமர்சிக்கிறது. இதான் அவங்களுடைய கட்சியோட கொள்கை நோக்கம். என்னது சொல்ல. சரி, ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்த வீடியோ அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்துட்டு வரும். ஓகேவா, பாய்.